இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று அவமானமும் நிந்தையும் இழிவும் அழுகையும் கண்ணீரும் மற்றவர்களுக்கு வேடிக்கை பொருளாய் தென்படுகிறவர்களாக ஒருவேளை உங்கள் அனுபவம் இருக்குமானால் கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசையால் அநேகர் சூதாட்டத்திற்கும் குதிரை பந்தயத்துக்கும் தங்களை அடிமையாக்கிக் கொள்கிறார்கள். எப்படியும் பணம் சம்பாதிக்கணும் என்ற ஆசையின் முடிவு அசிங்கமாக்கிறது. அப்படித்தான் யூதாஸ் காரியோத்தும் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டிக் கொடுக்கும் துரோக செயலை செய்ய துணிந்தான். இறுதியில் நாண்டு கொண்டு செத்தான். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 14-15 வசனத்தில் அவனவன் தன் சுய இச்சையில் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் பூரணமாகும்போது மரணத்தை கொண்டு வரும் என்று எழுதியிருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை பிசாசினால் வருகிறது. கிறிஸ்துவனுடையவர்களாய் நாம் நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய கற்றுக்கொள்ள வேண்டும். மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்தால் விபச்சார ஆவிகளும் வேசிதன ஆவிகளும் பிடித்து உங்களை அலைக்கழிக்கும். அப்பொழுது அவமானமும் நிந்தையும் இழிவும் அழுகையும் கண்ணீருமாய்தான் இருக்கும். எல்லா இச்சைகளையும் விருப்பங்களையும் தேவனுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தவர்களானால் கற்புள்ளவர்களாய் இருக்க முடியும் என்று வேதம் கற்பிக்கிறது. கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரத்தில் காணலாம். கெட்ட சுவாபங்கள், இச்சைகள் நம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் தாக்கும். அவை அவயங்களில் போர் செய்யும் என்று யாக்கோபு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கலாம். ஆத்துமாவுக்கு விரோதமாய் மாம்ச இச்சைகள் போர் செய்யும். எப்பொழுதும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் யுத்தம் செய்து கொண்டிருக்கும். ஆவிக்குரியவர்கள் ஆவியின்படி நடப்பார்கள். அவர்கள்தான் இச்சைகளுக்கு தப்புவிக்கப்படுவார்கள். இந்த இச்சை அடக்கத்திற்கு தன்னடக்கம் முக்கியம். இது இல்லை என்றால் சாட்சி கெட்டு போகும். ஆகவே பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று நீதிமொழிகள் 16 அதிகாரம் 32 வசனம் பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். ஆவியை அடக்காதவன் மதில் இடிந்த பட்டணம் என்று அதே நீதிமொழிகள் 25-28 வசனத்தில் காணலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே எகிப்தின் மச்சங்களுக்காகவும் கொட்டிக்காய்களுக்காகவும் கொம்மட்டிக்காய்களுக்காகவும் வெள்ளைப்பூண்டுகளுக்காகவும் வெங்காயத்துக்காகவும் இச்சித்தார்கள். இஸ்ரவேலுக்கு பீலேயாம் தீர்க்கதரிசி ஆலோசனை சொன்னது போல பாலாக் மோவாபிய பெண்களை இஸ்ரவேலர் இச்சிக்கும்படியான ஒரு காரியத்தை செய்து முடித்தான். வேதம் சொல்லுகிறது, இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. சிந்தனையிலேயே தேவன் இச்சையை அரெஸ்ட் பண்ண சொல்லிக் கொடுக்கிறார். வஞ்சிக்கப்படாதிருங்கள். இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் வேசி மார்க்கத்துக்கும் விக்கிரகாராதனைக்கு விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இச்சை அடக்கம் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு சேர்க்கிறதா இருக்கிறது. ஆகாப் என்ற ராஜா யூதாவை ஆண்டு கொண்டு இருந்தார். அவன் உப்பரிகையிலே உலாவும் போது அவன் அரண்மனைக்கு அருகிலே இருந்த அருமையான திராட்சை தோட்டத்தை பார்த்தான். தனக்கிருக்கும் சொத்தில் திருப்தி அடையாதவனாய் அந்த திராட்சை தோட்டத்தையும் அடைய பேராசை கொண்டான். இன்னொரு வார்த்தையில் சொன்னால் இச்சித்தான். இந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரன் நாபோத் தன் சுதந்திர வீதமாயிருந்த இந்த தோட்டத்தை விற்க மனதில்லாமல் இருந்தான். அதை மறுத்ததால் நாபோத் மேல் பொய் சாட்சி சொல்லி அவனை கொலை செய்தார்கள்.
அந்த திராட்சை தோட்டத்தை ஆகாப் ராஜா அபகரித்து கீரை கொல்லையாக மாற்றிவிட்டான். ஆண்டவர் ஆகாப் மேல் பொல்லாப்பு வர பண்ணி அவன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவற்றில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடி செய்தார். நாபோத்தின் இரத்தத்தை நக்கின நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலேயே ஆகாப்பின் இரத்தத்தையும் நக்கின. எவ்வளவு பயங்கரமான நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். பொருளாசை, மற்றவர்களுடையதை இச்சித்தல் பயங்கரமான முடிவுகளை கர்த்தரிடத்திலிருந்து கொண்டு வரும். தேவன் சீனாய் மலையிலே மோசேயிடம் கொடுத்த கற்பனை பலகையில் அவர் எழுதிய 10வது கட்டளை, இச்சையாதிருப்பாயாக. பிறர் பொருளையோ வீட்டையோ பிறருடைய மனைவியோ வேலைக்காரனையோ வேலைக்காரிகளையோ எதையுமே எருதையோ கழுதையோ பிறனுக்குள்ள யாதொன்றையுமே இச்சையாதிருப்பாயாக என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இருக்க ஒன்று வாங்குவது இச்சைதான். இப்பொழுது தான் சாப்பிட்டு விட்டு வருகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். வழியில் விற்கிறதை பார்த்தவுடன் அதையும் வாங்கி சாப்பிட ஆசைப்பட்டால் அது ஒரு வித இச்சைதான். பீரோ ஃபுல்லாக நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுகளை வாங்கி அடுக்கி வைத்திருந்தாலும் விதவிதமான புதிய புதிய ட்ரெஸ்ஸுகளை வாங்குவது இச்சைதான். அந்த ட்ரெஸ்ஸுகளுக்கு ஆடைகளுக்கு ஏற்றுவதற்கு அணிகலன்களை எல்லாம் வாங்கி அடுக்கி வைத்து கொள்வதும் இச்சையே. ஒரு வருஷத்துக்கு மேல் பயன்படுத்தாத உங்களுடைய ஆடைகளை எடுத்து இல்லாதவருக்கு கொடுத்து விடுங்கள், புதியவைகளை கர்த்தர் தருவார். வீடு நிறைய இன்ஸ்டால்மெண்ட்டிலோ கேஷ் பேமெண்ட்டிலையோ பொருட்களை வாங்கி போட்டுக்கொள்வதும் இச்சையே. மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை பெற ஒரே வழி இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிப்பது தான். பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவர் அவர் ஒருவரே. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் மன்னிக்க தயையும் பெற்ற எங்கள் தேவனே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாங்கள் விடுதலை ஆவோம் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் மாம்சமும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் நாங்கள் அறைகிறோம். அது மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியும்படி செய்வீராக. இனி பொருளாசை கொள்ளாமல் பெருந்திணிக்கு அலையாமல் அவைகளை விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யும். சண்டைக்கும் சச்சரவுக்கும் பொய் சாட்சிக்கும் அநியாயமான காரியங்கள் செய்வதற்கும் காரணமாயிருக்கும் இந்த இச்சையை எங்களிடத்திலிருந்து ஒழித்து பரலோக பொக்கிஷங்களை குறித்து நாங்கள் தியானிக்க, அழியாத நித்தியத்திற்கு உரியவைகளை நாங்கள் நாட எங்களுக்கு உதவி செய்வதாக உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தியை கேட்கும்போது நாம் எவ்வளோ தன்னடக்கத்தோடு சுய கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகிறோம். இதே அனுபவம் மற்றவர்களுக்கும் கிடைக்க இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.